Good morning students. Last class number macroeconomics and importance of macroeconomics and scope of macroeconomics and limitations பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்கானமி அண்ட் இட்ஸ் டைப்ஸ் அண்ட் எக்கனாமிக் சிஸ்டம். ஸோ இது ரெண்டு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்கானமி அண்ட் இட்ஸ் டைப்ஸ். புல்லட்டின் நம்பர் 1.6 அதில் எக்கானமி அண்ட் இட்ஸ் டைப்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ரெண்டு ஆத்தரோடைய எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஏஜே ப்ரௌன். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எ சிஸ்டம் பை விச் பீப்புள் ஏர்ன் தேர் லிவிங். ஸோ பீப்புள்ஸ்லாம் அவங்களுடைய லிவிங்காக அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா எக்கானமி அப்படின்றத நம்ம சொல்லுவோம் அப்படின்றது ஏஜே ப்ரௌனோடைய தாட். ஓகேவா. செகண்ட் ஜேஆர் ஹிக்ஸ். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் எக்கானமி இஸ் எ கோஆபரேஷன் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் டு மேக் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தட் சாட்டிஸ்ஃபை தி வாண்ட்ஸ் ஆஃப் த கன்சியூமர்ஸ். அதாவது ப்ரொடியூசரும் ஒர்க்கர்ஸும் சேர்ந்து மேக் பண்ணுற கூட்ஸ் வந்து கன்சியூமர்ஸோடைய சாட்டிஸ்ஃபை அண்ட் நெக்ஸ்ட் வாண்ட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கிற இதுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா எக்கானமி சொல்லுவோம் அப்படின்றது செகண்ட் ஆத்தரான ஜேஆர் ஹிக்ஸோடைய டேக் பேஜ் நம்பர் 4. அது ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷனிங் ஆஃப் அன் எக்கானமி பேஸ்ட் ஆன் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அப்போது ஒரு ஆக்டிவிட்டீஸை பேஸ் பண்ணி ஒரு எக்கானமி வந்து என்ன மாதிரியான ஃபங்க்ஷனிங்லாம் பண்ணும் அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், க்ரோத் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த க்ரோத் கீழே ரெண்டு பாயிண்ட் இருக்குது. ஒன்று ப்ரொடக்ஷன், இன்னொன்று கன்சம்ஷன். ஸோ அப்போது ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன் இது ரெண்டுமே என்னன்னாக்கா மெயினான எக்கனாமி ஆக்டிவிட்டீஸ். ஸோ இது ரெண்டுத்தோடைய ஒரு அல்டிமேட் எய்மே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு மெயின் கோல் என்ன பார்த்தீங்கன்னாக்கா டு அட்டைன் க்ரோத், அதாவது க்ரோத்தை அட்டைன் பண்ணணும் அப்படின்றது தான் அதோடைய மெயினான எய்ம். ஸோ அந்த நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்சேஞ்ச் ஆக்டிவிட்டி. இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆக்டிவிட்டி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டியும் கன்சம்ஷன் ஆக்டிவிட்டியும் சப்போர்ட் பண்ணும். ஸோ அதில் ஏரோ மார்க் பார்த்துங்க, அப்வர்ட்ஸில் போட்டிருக்காங்க, ரெண்டு ஏரோ மார்க்குமே போட்டிருக்காங்க பாருங்கள். இது ரெண்டுமே என்ன அப்படின்னாக்கா ப்ரொடக்ஷனையும் அண்ட் நெக்ஸ்ட் கன்சம்ஷனையும் பூஸ்டப் பண்ணும். நெக்ஸ்ட் சப்போர்ட்டிங் எக்கனாமிக் அண்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அன் எக்கானமி. ஒரு எக்கானமியோடைய எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸும் சரி, அது கூடவே நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் இது ரெண்டுமே சேர்த்து க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகேவா. எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேஜராக இருக்க எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன், பேங்கிங், அட்வர்டைசிங், பிளானிங், கவர்மெண்ட் பாலிசி அண்ட் அதர்ஸ் எக்ஸெட்ரா. அதே மாதிரி நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன இன்க்ளூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட், ஹெல்த், எஜுகேஷன், என்டர்டைன்மெண்ட், கவர்னன்ஸ், ரெகுலேஷன்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னாக்கா க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. லாஸ்ட்டாக பாருங்கள் எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அதர் எக்கனாமிஸ். அதாவது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா such as import and export, internal relations and immigration, foreign investment, foreign exchange, earnings, etc. ஸோ இது எல்லாமே சேர்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த ஃப்ளோ சார்ட்டோடைய. நெக்ஸ்ட் நம்மளோட எக்கானமியை 7 பாயிண்ட்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். ஸோ ஸ்டேட்டஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெவலப்டு இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் அண்டர் டெவலப்டு இருக்கும் அண்ட் டெவலப்பிங் எக்கானமிஸ் இருக்கும். ஸோ டெவலப்டு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏ அந்த மாதிரி சொல்லலாம். அண்டர் டெவலப்டு பார்த்தீங்கன்னா நைஜீரியா, அதாவது அதிகமான பீப்புள்ஸ் அந்த இடத்துல இருப்பாங்க, அவங்களுக்கு தேவையானதை கவர்மெண்ட்டால் அதிகமாக பேசிக் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் போகுது இல்லையா, அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா அண்டர் டெவலப்டு எக்கானமி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் டெவலப்பிங் எக்கானமிஸ். ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தோன்னா நம்ம இந்தியா தான். ஓகேவா. செகண்ட் பாயிண்ட் சிஸ்டம் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். அதில் கேபிட்டலிஸ்டிக் அண்ட் சோஷியலிஸ்டிக் அண்ட் மிக்ஸ்டு எக்கானமிஸ் இருக்குது. ஸோ கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி யாருன்னு தெரியும் உங்களுக்கு. எக்ஸாம்பிளுக்கு யூஎஸ்ஏ. அண்ட் சோஷியலிஸ்டிக் எக்கனாமிக்கு எக்ஸாம்பிளுக்கு கியூபா, அதாவது ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்னு கான்செப்ட் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களாம் வந்து இதில் வருவாங்கன்னா சோஷியலிஸ்டிக் எக்கானமியில் வருவாங்க. அண்ட் மிக்ஸ்டு எக்கானமிஸில் இந்தியா மாதிரியான கண்ட்ரிஸ் இதில் வருவாங்க. தேர்ட் ஒன் ஸ்கேல் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். அதில் ஸ்மால் அண்ட் லார்ஜ் எக்கானமிஸ் இருக்கும். ஃபோர்த் ஒன் நேச்சர் ஆஃப் ஃபங்க்ஷனிங், அதாவது ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் எக்கனாமிஸ். ஸ்டாட்டிக்னா ஸ்டேபிளாக ஈக்குவலாக அது ஒரே இதில் ரேஞ்சில் போகிறது ஒரு எக்கானமி. அண்ட் நெக்ஸ்ட் டைனமிக் எக்கானமிஸ், அதாவது அதில் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும், ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஃபிஃப்த் ஒன் நேச்சர் ஆஃப் ஆப்ரேஷன், க்ளோஸ்ட் அண்ட் ஓப்பன் எக்கானமிஸ். க்ளோஸ்டுனா அவங்களுக்குள்ளாரே அவங்க எக்கானமியை டெவலப் பண்ணுவாங்க, அவங்க அதர் எக்கானமி கூட லிங்க் வச்சுருக்க மாட்டாங்க. அது ஓப்பன் எக்கானமி அப்படின்னாக்கா ஸோ அதர் கண்ட்ரி கூடவும் அவங்களுடைய எக்கானமி டீலிங்ஸ் இருக்கும். சிக்ஸ்த் பாயிண்ட் நேச்சர் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட். அதில் ட்ரெடிஷ்னல் அண்ட் மாடர்ன் எக்கானமிஸ் இருக்குது. இதில் ட்ரெடிஷ்னல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் வந்து அந்த காலத்து செட்டப்போடு சேர்ந்து எக்கானமியை டெவலப் பண்ணுறது, அது ஒன்று ட்ரெடிஷ்னல். அண்ட் நெக்ஸ்ட் மாடர்ன் எக்கானமிஸ்னால் இப்போ இருக்க டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்மளோட எக்கானமி டெவலப் பண்ணால் அது மாடர்ன் எக்கானமிஸில் வரும். செவன்த் ஒன் லெவல் ஆஃப் நேஷனல் இன்கம், லோ இன்கம் அண்ட் மிடில் இன்கம் அண்ட் ஹை இன்கம் எக்கானமிஸ். ஸோ இன்கம்மை பேஸ் பண்ணி அவங்களுடைய எக்கானமியை நம்ம டிவைட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் லெவல் ஆஃப் நேஷனல் இன்கம். ஸோ இதோட எக்கனாமி அண்ட் இட்ஸ் டைப்ஸ் க்ளோஸ். நெக்ஸ்ட் புல்லட்டின் நம்பர் 1.7 எக்கனாமிக் சிஸ்டம். எக்கனாமிக் சிஸ்டம் அப்படின்றது என்னென்னா ஒரு இண்டிவிஜுவலும் அண்ட் இன்ஸ்டிடியூஷனும் சேர்ந்து டுகெதர்னஸாக அவங்க ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை எப்படி வந்து
ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க ப்ளஸ் அதை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்றதான் என்ன அப்படின்னாக்கா எக்கனாமிக் சிஸ்டம். அதை 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கேபிட்டலிஸ்ட் எக்கானமி, அதாவது கேபிட்டலிசம். செகண்ட் ஒன் சோஷியலிஸ்டிக் எக்கானமி, சோஷியலிசம். அண்ட் தேர்ட் ஒன் மிக்ஸ்டு எக்கானமி, மிக்ஸ்டலிசம். ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 5ல குளோபலிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை பாருங்கள். தி டேர்ம் காயின் பை மேன்ஃப்ரெட் டி ஸ்டீகர் 2002 to denote the new market ideology of globalization that connects nations together through international trade and aiming at global development. அதாவது 2002ல மேன்ஃப்ரெட் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காருன்னா குளோபலைசேஷன் அப்படின்ற ஒரு வேர்டை டினோட் பண்ணியிருக்காரு. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நேஷன்ஸை டுகெதர்னஸ் பண்ணணும், அதே மாதிரி நம்மளுடைய உலகளாவிய ட்ரேடை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது தான் அதோடைய மெயினான எய்மே. ஓகேவா? அதுக்கு பேர் தான் குளோபலைசேஷன். நெக்ஸ்ட் சேம் பேஜ் நம்பர் 5ல புல்லட்டின் நம்பர் 1.7.1 கேபிட்டலிஸ்ட் எக்கானமி. கேபிட்டலிஸ்ட் எக்கானமியோடைய ஃபாதர் நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னாக்கா ஆடம் ஸ்மித். ஓகேவா? ஸோ கேபிட்டலிஸ்ட் எக்கானமி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எக்கானமி. அதாவது ஃப்ரீ எக்கானமின்னா என்னென்னா, எக்கானமி வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஃப்ரீயாகவே இருக்கும். ஸோ அதில் யார் வேணாலும் பிஸ்னஸ் பண்ணலாம், யார் வேணாலும் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கேபிட்டலிஸ்டிக் மார்க்கெட் வில் பி ஓப்பன் ஃபார் எவ்ரி ஒன், ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன், எஸ்பெஷலி த ப்ரைவேட் ஓனர்ஷிப். மேனுஃபேக்சரர்ஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஆனால் அதுக்கு மெயினான எய்ம் என்ன அப்படின்னாக்கா ப்ராஃபிட் மோட்டிவ் மட்டும்தான். ஸோ அப்போது ஒரு ப்ரைவேட்டும் சரி அண்ட் இண்டிவிஜுவலும் சரி, ஸோ அவங்களுடைய மெயினான ஆம்பிஷனே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஏர்ன் மோர் ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ இதுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா USA அண்ட் வெஸ்ட் ஜெர்மனி அண்ட் ஆஸ்திரேலியா அண்ட் ஜப்பான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி. நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி. First point, private ownership of property and law of inheritance. எக்கனாமிக் ரிசோர்ஸஸை நம்ம சொல்லக்கூடிய லேண்ட், கேபிட்டல், மிஷின்ஸ் அண்ட் மைன்ஸ் எக்ஸெட்ரா இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே யார் ஓன் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸாக இருக்கலாம், இல்லை யாராக இருந்தாலும் சரி. ஸோ அவங்க தான் அதுக்கு ஓனர் அப்படின்னாக்கா அவங்களுக்கு மட்டும்தான் அதுக்கான ஃபுல் ரைட்ஸ் இருக்கும். அவங்க வேணால் அதை செல் பண்ணிக்கலாம், இல்லை அவங்களே வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் அதை அவங்க யாருக்கும் கொடுக்கணும்னு ஐடியா இல்லைனாக்கா அதை அவங்களே வச்சுருக்கலாம். ஓகேவா? ஸோ அவங்க ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறமா தான் அதை நம்ம கண்டிப்பாக வேறு யாருக்கா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போது எல்லாருமே எதுக்காக பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ராஃபிட் மோட்டிவ்காக மட்டும்தான் அதை பண்ணுவாங்க. செகண்ட் பாயிண்ட், ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் அண்ட் என்டர்பிரைசஸ். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஈச் இண்டிவிஜுவல் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அவங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யலாம், அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச கூட்ஸை ப்ரொடியூஸும் பண்ணலாம், கமாடிட்டியை ப்ரொடியூஸும் பண்ணலாம். ஸோ அப்போது ஒரு கன்சியூமர் வந்து எந்த கூட்ஸை வாங்கணும் விற்கணும் அப்படின்றது வந்து அவருடைய சாய்ஸை பொறுத்து தான் இருக்கும். தேர்ட் பாயிண்ட், ப்ராஃபிட் மோட்டிவ். ஸோ ஆல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி ப்ராஃபிட் மோட்டிவ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போது ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஃபுல்லாக இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸுமே ப்ராஃபிட்காக மட்டும்தான் செய்வாங்க. ஃபோர்த் பாயிண்ட், ஃப்ரீ காம்படிஷன். அதாவது மார்க்கெட் வந்து ஓப்பனாக இருக்கும்போது அந்த இடத்துல யார் என்ன பிஸ்னஸ் வேணாலும் பண்ணலாம், எந்த கமாடிட்டி வேணாலும் செல் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது அப்போது ஒரு கவர்மெண்ட்டோ இல்லை எந்த ஒரு அத்தன்டிகேட் பர்சனோ யாருக்கும் ப்ரிவென்ட் பண்ண முடியாது, அதாவது ஃபேர்மை வந்து பாதுகாக்க மாட்டாங்க. அந்த இடத்துல மார்க்கெட் வில் பி ஓப்பன். ஸோ யார் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்களுடைய கமாடிட்டியை விற்றுக்கலாம், ப்ளஸ் அதால் வர லாஸும் அவங்களுக்கு தான் அக்கர் ஆகும், ப்ளஸ் ப்ராஃபிட் வந்தாலும் அதுவும் அவங்களுக்கு தான் அக்கர் ஆகும். அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட், ப்ரைஸ் மெக்கானிசம். ப்ரைஸ் மெக்கானிசம் இஸ் த ஹார்ட் ஆஃப் எனி கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இருக்கிற எல்லா கேபிட்டலிஸ்டிக் எக்கானமிக்குமே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மெக்கானிசமை யூஸ் பண்ணி தான் இவங்க ப்ராஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது எல்லாமே பண்ண முடியும். அப்போது ஒரு மார்க்கெட்டில் என்ன மாதிரியான டிமாண்ட் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி என்ன மாதிரி சப்ளை கொடுக்கலாம் அப்படின்றத பேஸ் பண்ணி இவங்களே ப்ரைஸ் மெக்கானிசம் பண்ணுவாங்க. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அண்ட் சிக்ஸ்த் ஒன், ரோல் ஆஃப் கவர்மெண்ட். நம்ம இது வரைக்கும் பார்த்த கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியை பற்றி பார்த்ததிலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கவர்மெண்டோட ரோல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ தி கவர்மெண்ட் ப்ரொவைட்ஸ் பேசிக் சர்வீசஸ் சச்சஸ், அதாவது கவர்மெண்ட் வந்து ஒரு சில பேசிக் சர்வீசஸ் மட்டும்தான் தருவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஃபென்ஸ், பப்ளிக் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன். ஸோ இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு சில விஷயத்தை மட்டும் தான் கவர்மெண்ட் தருவாங்க. அவங்களுடைய ரோல் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியில். செவன்த் பாயிண்ட், இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் இன்கம். இந்த டாப்பிக்கே உங்களுக்கு தெரியுது இல்லையா, அதாவது இன்கம் வந்து இன்இக்வாலிட்டியாக தான் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதுலேயே வந்து கேபிட்டலிஸ்ட் எக்கானமியில் 2 சொசைட்டியை பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ், அதாவது இருக்கிறவங்க அண்ட் நெக்ஸ்ட் இல்லாதவங்க. ஸோ இதில் யார் என்ன பிஸ்னஸ் வேணாலும் பண்ணலாம் அப்படின்றதுனால அதிகமான ப்ராஃபிட் மோட்டிவோடு இருக்கும் அப்படின்றதுனாலவும் உங்களுக்கு இன்கம் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகாது, அன்ஈக்குவலாக தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ இருக்கிறவங்க கிட்ட இன்னும் அதிகமாக பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும், இல்லாதவங்க கிட்ட கொஞ்சம் பணம் இல்லாமலே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இன்கம் இன்இக்வாலிட்டிஸ் இங்கே இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 6, மெரிட்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆட்டோமேட்டிக் ஒர்க்கிங்.
இதில் கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன் கண்டிப்பாக இல்லாததுனால யார் என்ன வேலை வேணாலும் செய்யலாம் அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து அவங்களோட எக்கானமி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரோட இன்டர்வென்ஷனும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக அதே ஒர்க் ஆகும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ். அவங்களுடைய ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே அவங்க என்ன மாதிரி யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்டிமம் யூஸஸாக இருக்கும். அதாவது தேவைப்படுற பொருளுக்கு மட்டும் அவங்க அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தேர்ட் பாயிண்ட், இன்சென்டிவ்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க இல்லை எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு கண்டிப்பாக இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க. அது தேர்ட் பாயிண்ட். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட், எக்கனாமிக் ப்ரோக்ரஸ். எக்கனாமிக் ப்ரோக்ரஸ் கண்டிப்பாக ஹையாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா இவங்க என்ன வேலை செஞ்சாலும் கவர்மெண்ட் வந்து அதை கேட்க போகிறது இல்லை அப்படின்னும் போது அவங்களுடைய ப்ரோக்ரஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா வெரி ஹையாக தான் இருக்கும். ஏன்னா ப்ராஃபிட் மோட்டிவ்காக பண்ணுறாங்க இல்லையா, அது ஒன்று. அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட், கன்சியூமர் சோவர்ஜினிட்டி. அதாவது எல்லா ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ்க்கும் ஒரே எய்ம் தான். என்னென்னா சாட்டிஸ்ஃபையிங் த கன்சியூமர்ஸ். அதாவது கன்சியூமரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் எல்லா ப்ரொடியூசர்ஸும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இதனால கன்சியூமர் சோவர்ஜினிட்டி இருக்கும். அண்ட் சிக்ஸ்த் பாயிண்ட், ஹை ரேட்ஸ் ஆஃப் கேபிட்டல் ஃபார்மேஷன். ஸோ இவங்களுடைய கேபிட்டல் ஃபார்மேஷனும் ஹையாக தான் இருக்கும். செவன்த் பாயிண்ட், டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ டெக்னாலஜி. கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி எல்லாருக்குமே ஒரே எய்ம் தான். என்னென்னா ப்ராஃபிட் மோட்டிவ் மட்டும்தான். ஸோ இந்த ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுன்றதுனால ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா நியூ டெக்னாலஜி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இதனாலவும் புதுசாக இருக்க டெக்னாலஜிஸ் அதிகமாக டெவலப் ஆகிறதுக்கும் சான்சஸ் உண்டு. நெக்ஸ்ட் பாருங்கள், டிமெரிட்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம். அதாவது இப்போ நம்ம மெரிட்ஸ் பார்த்தோம் இல்லையா, நெக்ஸ்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் அண்ட் இன்கம். கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி பொறுத்த வரைக்கும் வெல்த் அண்ட் இன்கம் அப்படின்றது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சிலர்கிட்ட மட்டுமே போய் சேர்றதுக்கான சான்சஸ் உண்டு. அதுதான் ஃபர்ஸ்ட் டிமெரிட், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் அண்ட் இன்கம். அதாவது இன்இக்வாலிட்டிஸ் வர சான்சஸ் அதிகம். செகண்ட் பாயிண்ட், வேஸ்டேஜஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஸோ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் இருக்கிற இடத்துல அதை அவங்கவுங்க ஓனாக ப்ரைவேட்டாக அதுக்கு வச்சிருக்கிறதுனால, ஸோ அதனால ரிசோர்ஸஸ் வந்து எல்லாத்தையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறதுனால ஃபியூச்சருக்கு இல்லாமல் போகலாம். அதனால ரிசோர்ஸஸை நம்ம வேஸ்டேஜ் பண்ண சான்சஸ் உண்டு. தேர்ட் பாயிண்ட், கிளாஸ் ஸ்ட்ரகிள். ஸோ கேபிட்டலிசம் எக்கானமியில் என்னென்ன மாதிரியான பிரச்சனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொசைட்டியை வந்து இவங்க ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. அதாவது இருக்கிறவங்க அண்ட் இல்லாதவங்க. ஸோ இந்த மாதிரியான இன்இக்வாலிட்டிஸ் இவங்களுக்கு நடுவில் வர சான்சஸ் உண்டு. தேர்ட் பாயிண்ட். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட், பிஸ்னஸ் சைக்கிள். பிஸ்னஸ் சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மார்க்கெட் சிஸ்டம் லீட்ஸ் டு ஃப்ரீக்வெண்ட் வயலண்ட் எக்கனாமிக் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அண்ட் கிரைசிஸ். ஸோ இதனால இவங்களுக்கு என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில நேரத்தில் பிஸ்னஸில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வரலாம். அதனால அதுக்கு கிரைசிஸும் கொண்டு போகலாம். கிரைசிஸ்னால் வீழ்ச்சி அடைகிறதும் இருக்கும். ஃபிஃப்த் பாயிண்ட், ப்ரொடக்ஷன் ஆஃப் நான் எசென்ஷியல் குட்ஸ். அதாவது தேவையில்லாத குட்ஸோடைய ப்ரொடக்ஷன் அதிகமாகலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பீப்புள்ஸ்க்கு தேவையில்லாத ஒரு சில டேஞ்சர்ஸான கூட்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஹார்ம்ஃபுல்லான கூட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த கன்ஸ் அந்த மாதிரியான கூட்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது கேபிட்டலிஸ்டிக் எக்கானமினா என்ன, அதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன, அண்ட் நெக்ஸ்ட் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வி கோ ஃபார் த சோஷியலிஸ்டிக் எக்கானமி, பேஜ் நம்பர் 6, புல்லட்டின் நம்பர் 1.7.2. சோஷியலிஸ்டிக் எக்கானமி, அதை நம்ம சோஷியலிசம் அப்படின்னு சொல்லுவோம். தி ஃபாதர் ஆஃப் சோஷியலிசம் இஸ் கார்ல் மார்க்ஸ். சோஷியலிஸ்டிக் எக்கானமி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே கேபிட்டலிஸ்டிக் எக்கானமிக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான். இவங்ககிட்ட வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன் அதிகமாக இருக்கும். நடக்கிற எல்லா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்லையுமே யார் முடிவெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மட்டும்தான். ஸோ அப்போ சோஷியலிசம் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் எ வே ஆஃப் ஆர்கனைசிங் எ சொசைட்டி இன் விச் மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஓன்ட் பை கண்ட்ரோல்டு பை த கவர்மெண்ட். ஸோ அப்போ இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸையும் கண்ட்ரோல் பண்ணுறது யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கவர்மெண்ட். ஸோ அப்போ கவர்மெண்ட்டோடைய கான்ட்ரிபியூஷன் இந்த எக்கானமி பொறுத்த வரைக்கும் அதிகமாகவே இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் சோஷியலிஸ்டிக் எக்கானமி. சோஷியலிஸ்டிக் எக்கானமியில் இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாமே யார் எடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும். ஸோ இவங்களுடைய மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னாக்கா பப்ளிக் வெல்ஃபேர் மட்டும்தான். ஸோ அப்போது இந்த இடத்துல இன்இக்வாலிட்டிஸ் வர சான்சஸ் கிடையாது. எல்லாருக்கும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். எதுன்னு கேட்டிங்கன்னா இன்கம் அண்ட் வெல்த். இது ரெண்டுத்தையுமே இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருக்கும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்றத அவங்களுடைய மெயினான மோட்டிவே. ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிளான கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா ரஷ்யா, சைனா, வியட்நாம், போலாண்ட் அண்ட் கியூபா. ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்பிள் கண்ட்ரிஸும் சொல்லலாம். பேஜ் நம்பர் 7ல் ஒரு பிக்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், கமாண்ட் எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஏரோ மார்க் மேலே ஒரு டால் நிற்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 8 டால் வந்து அந்த ஏரோ மார்க்கை எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா. ஸோ அது என்ன அப்படின்னாக்கா ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த கமாண்டை கண்ட்ரோல் பேஸ் பண்ணி எல்லாருமே வேலை செய்வாங்க. ஸோ அப்போது அந்த கமெண்ட் பண்ணுற ஒருத்தவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது சென்ட்ரல் அத்தாரிட்டி. அதிலே மேலே போட்டிருக்காங்க பாருங்கள், வாட் டு ப்ரொடியூஸ் அண்ட் ஹவு டு ப்ரொடியூஸ், ஃபார் ஹூம் டு ப்ரொடியூஸ். அதாவது நான் என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும், எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும் அண்ட் யாருக்காக ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாத்துக்குமே வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ். ஸோ அப்போது பப்ளிக்கோடைய வெல்ஃபேர் தான் சோஷியலிஸ்டிக் எக்கானமியோடைய மெயின் மோட்டிவ். நெக்ஸ்ட், ஃபீச்சர்ஸ் ஆஃப் சோஷியலிசம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பப்ளிக் ஓனர்ஷிப் ஆஃப் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ இதில் ரிசோர்ஸஸ் இருக்கிறது எல்லாமே யார்கிட்ட இருக்கும் அப்படின்னாக்கா
கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும். ஸோ அப்போது இருக்கிற ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே யார் பண்ணுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட். ஸோ யாருக்காக பண்ணுவாங்க அப்படின்னா பீப்புள்ஸ்க்காக பண்ணுவாங்க. செகண்ட் பாயிண்ட் சென்ட்ரல் பிளானிங். ஸோ இவங்க கிட்ட இருக்கிற எல்லாமே பிளான் பண்ணி தான் நடக்கும். அந்த பிளானிங்கும் யார் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அதாவது கவர்மெண்ட் பண்ணுவாங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ணுறவங்க கீழே இருக்கிற ஆஃபீஸர்ஸாக இருப்பாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து தப்பு நடக்க சான்சஸ் இருக்காது. தேர்ட் பாயிண்ட் மேக்ஸிமம் சோஷியல் பெனிஃபிட். இவங்க பண்ணுற எல்லா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்க்கும் பின்னாடியும் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா சோஷியல் பெனிஃபிட். இருக்கிற எல்லாருக்கும் ஈக்குவலாக போய் சேரணும் அப்படின்றது தான் அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது. ஃபோர்த் பாயிண்ட் நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காம்படிஷன். அதாவது காம்படிஷன் அப்படின்ற வேர்டு இந்த இடத்துல எக்ஸிஸ்டன்ஸ் ஆகாது. ஆனால் கேபிட்டலிசமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காம்படிஷனில் தான் இருக்கும் மார்க்கெட். இந்த இடத்துல ஏன் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா கண்ட்ரோலும் பார்க்குறாங்க. அப்போது கண்டிப்பாக அந்த இடத்துல காம்படிஷன் அப்படின்றது ஒன்றும் வராது. ஸோ அப்போ அந்த இடத்துல கன்சியூமர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா லிமிடெட் சாய்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. அதுக்குள்ளார தான் அவங்களுக்கு தேவையானதை அவங்க வாங்கிக்கணும். அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ரைஸ் மெக்கானிசம். ஸோ இதில் ப்ரைஸ் மெக்கானிசம் அப்படின்றது இந்த இடத்துல ஜீரோவாக இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டின்னு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அவங்களுடைய ப்ரைஸ் மெக்கானிசத்தை ஃபாலோ பண்ணுவாங்க, ரெகுலேட் பண்ணுவாங்க. சிக்ஸ்த் பாயிண்ட் ஈக்குவாலிட்டி ஆஃப் இன்கம். இந்த இடத்துல இன்கம் வந்து எல்லாருக்கும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஏன் அப்படின்னா இங்கே இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் யாருன்னா கவர்மெண்ட். ஸோ அப்போது இருக்கிற இன்கம் அண்ட் நெக்ஸ்ட் வெல்த் இது எல்லாமே ஈக்குவலாக எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ இந்த இடத்துல இன்இக்வாலிட்டிஸ் வர சான்சஸ் கிடையாது. செவன்த் பாயிண்ட் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே கொடுக்குறாங்க இல்லையா, அதுவும் வந்து எல்லாருக்கும் ஈக்குவலாக போய் சேரும். ஸோ த்ரூ எது மூலமாக போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் அண்ட் ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் இது எல்லாருக்குமே ஈக்குவலாக போகும். அதான் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் எயித்து பாயிண்ட் கிளாஸ்லெஸ் சொசைட்டி. இந்த இடத்துல அதிகமாக சொசைட்டியில் கிளாஸ் இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா இவங்களும் டெவலப்டு சொசைட்டி சேர்ந்தவங்க, இவங்க வந்து அண்டர் டெவலப்டு கீழே இருக்காங்க மேலே இருக்காங்க அப்படின்ற மாதிரியான சொசைட்டிஸில் இதில் எதுவுமே இருக்காது. நெக்ஸ்ட் பாயிண்ட் மெரிட்ஸ் ஆஃப் சோஷியலிசம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ரிடக்ஷன் இன் இன்இக்வாலிட்டிஸ். ஸோ இந்த இடத்துல இன்இக்வாலிட்டிஸ் இருக்காது. அதை யார் இருக்கவே விட மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியலிசம். ஓகேவா? ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படின்றதே ஒன்றும் கிடையாது. ஸோ ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இருந்தால் தான் அவங்க மற்றவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க அப்படின்ற கான்செப்ட். ஸோ அதனால் இங்கே ப்ரைவேட் இல்லாததுனால இந்த இடத்துல இன்இக்வாலிட்டிஸும் இருக்காது. செகண்ட் பாயிண்ட் ரேஷனல் அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். அதாவது ரிசோர்ஸஸை கரெக்டாக அலோகேட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ரிசோர்ஸஸில் வேஸ்டேஜ் ஆக சான்ஸ் கிடையாது. தேர்ட் பாயிண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் கிளாஸ் கான்ஃப்ளிக்ஸ். கிளாஸ் கான்ஃப்ளிக்ஸ் இந்த இடத்துல ஜீரோவாக இருக்கும். ஏன் அப்படின்னா சொசைட்டியில் ரிச் அண்ட் புவர் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இன்இக்வாலிட்டிஸ் இந்த இடத்துல கிடையாது இல்லையா. ஸோ அதனால ஆல் ஆர் ஈக்குவல் கான்செப்ட். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல ரிச் யார் புவர் யார் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுதான் தேர்ட் பாயிண்ட். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் எண்ட் ஆஃப். அதாவது பிளானிங் அத்தாரிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எப்படி குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எப்படி பண்ணுறது இது எல்லாத்தையுமே அவங்க பார்த்துக்கிறதுனால எக்கனாமிக் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் ப்ரொமோட்ஸ் சோஷியல் வெல்ஃபேர். சொசைட்டியுடைய வெல்ஃபேரை தான் இவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ நாட் இன் ப்ராஃபிட் மோட்டிவ். ஸோ அதனால இவங்களுடைய சோஷியல் வெல்ஃபேர் எப்படி இருக்கும்னாக்கா அதிகமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் சோஷியலிசம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெட் டேப்பிசம் அண்ட் பியூரோக்ரஸி. ஸோ இதில் வந்து என்னன்னாக்கா எல்லா முடிவுமே கவர்மெண்ட் தான் எடுக்கணும் அண்ட் நெக்ஸ்ட் அப்ரூவல் பண்ணுறது எல்லாமே கவர்மெண்ட் தான் அப்படின்னும் போது இந்த இடத்துல ஃபைல்ஸ்லாம் ஒரு டேபிள்லேருந்து இன்னொரு டேபிளுக்கு மூவ் ஆகுறதுக்கு இட் டேக்ஸ் அதிகமாக டைம் எடுத்துக்கும் அப்படின்றது தான் வந்து என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் இன்சென்டிவ். ஹார்ட் ஒர்க் பண்ணால் சோஷியலிஸ்டிக் எக்கானமியில் இன்சென்டிவ் கிடையாது. அதாவது எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணாவோ அதுக்கெலாம் இன்சென்டிவ் கிடையாது. ஸோ அதனால ப்ரொடக்டிவிட்டி சஃபர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. தேர்ட் பாயிண்ட் லிமிடெட் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். இந்த இடத்துல கன்சியூமர்ஸ்க்கு வந்து அதிகமான சாய்ஸ் கிடையாது. அவங்க ஒரு லிமிடெட் சாய்ஸ்குள்ளார மட்டும்தான் அவங்க கன்சியூம் பண்ணுற கூட்ஸையும் சர்வீசஸையும் வாங்கிக்க முடியும். ஃபோர்த் பாயிண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர்ஸ். இந்த இடத்துல ப்ரைவேட் பார்ட்டிஸ்க்கு அதிகமாக ரோல் கிடையாது அப்படின்னும் போது கவர்மெண்ட் தான் எல்லா டிசிஷன்ஸும் எடுக்கிறாங்க இல்லையா. ஸோ அப்போ அந்த இடத்துல பவர்ஸ் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் கிட்ட தான். ஸோ ஒரு சில நேரத்தில் அந்த பவர்ஸ் வந்து மிஸ்யூஸ் ஆக சான்சஸ் உண்டு. ஓகேவா? இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணது எக்கானமி அண்ட் இட்ஸ் டைப்ஸ் அண்ட் எக்கனாமிக் சிஸ்டம்ஸ். எக்கனாமிக் சிஸ்டம்ஸில் 3 இருக்கும், கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி அண்ட் சோஷியலிஸ்டிக் எக்கானமி அண்ட் மிக்ஸ்டு எக்கானமி. அதில் நம்ம பார்த்தது இன்றைக்கி 2 மட்டும்தான், கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி அண்ட் சோஷியலிஸ்டிக் எக்கானமி மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மிக்ஸ்டு எக்கானமினா என்ன, அதோடைய ஃபியூச்சர்ஸ் அண்ட் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.